அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. ஒரு சில விஷயங்களை எக்காரணத்தை கொண்டும் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். எவ்வளவு பெரிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவுகளில் ரொம்ப முக்கியமான உறவுகளாக இருந்தாலும் சரி, முடிஞ்சளவுக்கு சில விஷயங்களை பிறருக்கு தெரியாமல், சில ரகசியங்களை பிறருக்கு தெரியாமல் நம்முடனே வைத்துக்கொள்வது தான் எப்பொழுதுமே நல்லது அப்படின்னு சொல்லப்படும். அப்படி சொல்லக்கூடிய சில விஷயங்களை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கோம். ரொம்ப முக்கியமானது கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், சில அந்தரங்க விஷயங்களாக இருக்கட்டும், எக்காரணத்தை கொண்டும் யாரிடமே பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அது ரொம்ப நெருங்கிய நண்பர் அதனால் சொன்னேன் அப்படிங்கிறதோ, இல்லை மச்சான் இல்லோட மாமியார் இந்த மாதிரி ஏதாச்சும் காரணத்திற்காக நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக அது ஒரு காலத்தில் இல்லாட்டி ஒரு காலத்தில் ஒரு பேச்சுக்கு இடம் கொடுத்து விடும், இன்னொன்று தேவையில்லாத பிரச்சனைகளை அதன் மூலமாக வளர்த்து விடும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். ரெண்டாவது, இந்த ஆன்மீக அனுபவங்கள். இந்த ஆன்மீக அனுபவம் அப்படிங்கிறது கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கே உரித்தானது. மற்றபடி கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க, இல்லை சரியான முயற்சிகளை செய்யாதவர்களுக்கு இறைவனை பற்றிய புரிதலோ அவரை உணரக்கூடிய அந்த தன்மையோ கிடைக்காமல் போயிருக்கும். அவர்களிடம் போய் நாம் உணர்ந்த சில விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது அது கேலி கூத்தாக ஆகிவிடும். ஏன்னா ஏதாவது ஒரு அடிப்படை இருக்கிறவர்களிடம், அதாவது உங்கள் குருமார்களிடம் போய் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம விளக்கம் கேட்குறோம் அப்படிங்கும் போது அது வேறு. ஏன்னா அவர்களுக்கு அதை பற்றின புரிதல் இருக்கும். அதே அனுபவம் இல்லாட்டி கூட புரிதல் இருக்கும். ஆனால் ஒருமே இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் இப்படி அப்படின்ட்டு ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக அது தேவையில்லாத விஷயமா இருக்கும். எப்பொழுதுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஆன்மீக அனுபவங்களை மற்றவர்களிடம் நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடாது. வீட்டில் ஏதாவது பொருள் சேர்க்கை ஏற்படுகிறது அப்படிங்கும் போது, திடீர்னு நம்மளுக்கு கொஞ்சம் பணம் அதிகமாக வருது, அதனால் கொஞ்சம் ஆடம்பர பொருட்களை எல்லாம் வாங்கி குவிக்கிறோம் அப்படிங்கும் போது அதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்தல் நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சில பேர் இந்த குடும்ப பெருமை பேசிக்கிட்டே இருப்பாங்க. தாத்தா அப்படி, எங்கள் அப்பா அப்படி, நான் இப்படி அப்படின்ட்டு அந்த தற்பெருமை பேசக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது சில பேர்கிட்ட இருக்கும். அது எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அந்த பெருமைகளை மற்றவர்கள் பேச வேண்டுமே தவிர நாமே தம்பட்டம் படித்து கொள்ளக்கூடாது. கண்டிப்பாக உண்மையாலுமே நம்ம நல்லது செஞ்சுருக்கோம், நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க நல்லது செஞ்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த காலம் அதை மறக்காது. ஏதோ ஒரு விதத்தில் அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம அதை தொடர்ந்து பேசி அதன் மூலமாக நம் தற்பெருமை பேசிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட அந்த குவாலிட்டின்னு சொல்லக்கூடியது, நம்மளை எடை போடுவாங்க இல்லையா, அதே பண்ணக்கூடாது. இருந்தாலும் அந்த இடை போடுறதே தரம் தாழ்ந்ததாக மாறிவிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். குடும்பத்தில் எப்படிப்பட்ட வறுமை நிலை வந்தாலும் அந்த வறுமையை பற்றியோ நம்மளுக்கு வந்த கஷ்டங்களை பற்றியோ மற்றவர்களிடமோ நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ பகிர்ந்து கொள்ளுதல் கூடாது. நிலைமை இன்றைக்கு மாதிரியே என்றைக்கும் இருக்குங்கிறத அவசியம் இல்லை. நம்ம ஒரு வேளை அந்த வறுமையை பற்றி பகிர்ந்து கொண்டோமே ஆனால் அது தேவையில்லாத ஒரு பேச்சுக்கு இடம் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய அந்த குவாலிட்டி அப்படிங்கிறத ஒரு தரத்திற்கு கீழே கொண்டு வந்துடும். வறுமைங்கிறது எல்லாத்துக்குமே வரும். அதை வென்று வருபவர்கள் தான் சாதனையாளிகளாக மாறுகிறார்கள். அப்போ நமக்கு வருகின்ற வறுமையையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்க வேண்டும். அப்போ தான் நம்மளால் வாழ்க்கையில் ஜெயித்து வர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த துரோகம்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒருத்தருக்கு துரோகம் செஞ்சிடறாங்க, ஒருத்தங்க ஏமாந்துடுறாங்க அப்படின்னா அதை மற்றவங்கக்கிட்ட சொல்கிறத தவிர்த்துக்கணும். அதன் மூலமாக படிப்பினையத்தை நம்ம அனுபவிச்சுக்கணும். இனிமேல் இவங்கக்கிட்ட எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் நம்ம வளர்த்துக்கணுமே தவிர, எனக்கு இந்த மாதிரி ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான்னு ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தால் அதில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தான் ஏமாந்தவர்களாக மற்றவர்களிடம் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுவோம். ஏன்னா ஓரளவுக்கு நம்பலாம், ஓரளவுக்கு மேலே நம்பி ஏமாந்துருக்கோங்கிறது தான் துரோகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏமாற்றப்பட்டவன் யார் தப்பு செஞ்சவங்கன்னா ஏமாற்றப்பட்டவன் தான் தப்பு செஞ்சவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்புறதுக்கு ஒரு அளவு இருக்குது இல்லையா, அதை மீறி நம்மளே தவறு செய்துவிட்டு அளவுக்கு அதிகமாக ஒருத்தர் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு அவர் இயல்பான தன் குணத்தை காட்டும் பொழுது இது எனக்கு நடந்த துரோகம், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் அப்படின்னா அது தவறு நம்மிடம் மட்டும்தான்.
எல்லா நேரங்களிலும் அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த உணர்வோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் தவிர்த்திடலாம். கர்மவினை நீங்கணும் அப்படின்னா சில விஷயத்தை நாம் செய்தாக வேண்டும். ஒன்று, எப்பொழுதுமே நல்லவைகளை செய்து கொண்டு வர வேண்டும். நல்லவை கெட்டது அப்படிங்கிறது நம்ம மனசை பொறுத்தது. நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு காரியத்தை செய்யும் போது இது நன்மை பயக்குமா தீமை பயக்குமான்னு அதை ஆராய்ந்து நாம் நன்மைகளை செய்யும் பொழுது நம் கர்ம வினையானது தீரும். அதில் மாற்று கருத்தே வேண்டாம். கண்டிப்பாக இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க, அவங்களும் பலனடையட்டும். அப்படி கர்ம வினைகளை போக்குவதற்கு நமக்கு சில வழிகள் இருக்கின்றன. அதில் அன்னதானம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நம்மளால் அப்படி மனிதர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு அன்னதானம் செய்ய முடியலைனாலும் ஜீவராசிகளுக்கு நாம் செய்கின்ற அன்னதானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்முடைய அந்த வினைகளை போக்க வல்லது. அந்த வகையில் ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுறது இந்த எறும்புகளுக்கு வெல்லம் வைக்கிறது, இனிப்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணுறதுனா, அந்த மண்டை வெல்லம் இருக்கும் இல்லையா, குட்டி குட்டியாக இருக்கும், இல்லைன்னா அச்சு வெல்லம் இருக்கும். அந்த அச்சு வெல்லத்தை நீங்கள் பிள்ளையார் கோவிலுக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது அந்த அச்சு வெல்லத்தை உடச்சி அங்கே தூள் தூளாக போட்டுட்டு வருவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில பேர் பச்சரிசியோடு அந்த அச்சு வெல்லத்தை கலந்து நல்லா உடச்சி சக்கரை மாதிரி மாற்றி அதை கலந்து தூவி விட்டுட்டு வருவாங்க. இதெல்லாம் சரியான முறைகளே. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வெள்ளை ஜீனி சக்கரை இருக்குது இல்லையா, வெள்ளை சக்கரை அதை கலந்து போடுறோம். அதை தவிர்த்துக்கிறது நல்லது. அது மனுஷ உடம்புக்கே ஆகாது, அதை போய் எறும்புக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது சுத்தமாக ஆகாத விஷயம். அப்படிங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துக்கிட்டு நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா அச்சு வெல்லம், இந்த மண்டை வெல்லம் மாதிரி இயற்கை முறையில் செய்யப்படுகின்ற அந்த இனிப்புகளை பச்சரிசியோட கலந்து நீங்கள் ஏதேனும் ஆலயத்திற்கு போகிறீங்கன்னா அங்கே தூவிடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வாசப்படிக்கிட்ட போடுறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த மரம் இருக்கும், அரச மரம், அதே போல் வேப்ப மரமெல்லாம் இணைந்து இருக்குது அப்படின்னா அதை ஒட்டி போடலாம். ஏன் சொல்கிறதுனா, மனிதர்கள் நடக்கும்போது அது மிதிப்பட்டு இறந்து விடக்கூடாது. ஒரு ஓரமாக நீங்கள் வைக்கலாம். அந்த ஓரமாகவே அந்த எறும்புகள் போய் எடுத்துகிட்டு அது பாட்டுக்கு போயிடும். அதுவுமே உங்களுக்கு கர்ம வினையை தீர்ப்பது. அந்த மாதிரி சர்க்கரை பச்சரிசி போட்டிருக்காங்கன்னா கீழே எறும்பு ஊர்ந்து போகுதான்னு பார்த்துட்டு நடங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். ஏன்னா நல்லது செய்கிறோன்னு சொல்லிட்டு அந்த உயிர்களுக்கு ஆபத்தை விளைவித்து விடக்கூடாது. ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிறது. அதே போல் இப்போ எங்காவது புனித தலங்களுக்கு போகிறீங்க, அங்கே குளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே மீன் விட்டுருப்பாங்க. அந்த குளத்தை தூய்மை செய்கிறதுக்குன்னு மீன் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அந்த மீன்களுக்கு பொறி வாங்கி போடுறதும் உங்களுடைய கர்ம வினையை தீர்க்கும். நம்மளுக்கு தெரியும், இப்போ சித்தர்கள் பல உயிர்களாக இருப்பார்கள், மரமாக கூட இருப்பார்கள் அப்படிம்பாங்க. அதனால தான் முடிஞ்சளவுக்கு நீங்கள் மரம் ஏதாச்சும் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்க மரம்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் போகிற வழியில் ரோட்டில் ஏதாவது மரங்களை பார்த்தீங்கன்னா கையில் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருக்கா, அந்த தண்ணி அதுக்கு ஊற்றுனீங்கனாலே அதுவே அதற்கு உணவு கொடுத்தார் போல தான். அது இன்னும் பெரிய பலனை வழங்க வல்லது, உங்கள் கர்ம வினையை தீர்க்க வல்லது. ஏன்னா அது சித்தர்களாக கூட இருப்பார்கள் அந்த இடத்துல. அதனால் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. உணவிடுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம், தான தர்மம் செய்கிறதுங்கிறது பெரிய விஷயம். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஜீவராசிகளுக்கும் நம்மால் இயன்றதை செய்யும் போது அது தர்மமாகின்றது. அப்போ அது உங்களுடைய வம்சத்தையே காக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க நண்பர்களே. இனிமேல் எங்காவது ஆலயத்திற்கு போகிறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சமாக வெல்லத்தையும் பச்சரிசி எடுத்துகிட்டு போய் ஒரு ஓரமாக வச்சுருங்க, அந்த ஜீவராசிகள் சாப்பிட்டுக்கிட்டோம். குளத்துக்கு போனீங்கன்னா மீனுக்கு பொறி வாங்கி போடுங்க. கண்டிப்பாக நம்மளுடைய கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். மறக்காமல் இதை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.